கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுருடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு வார்த்தை எடுத்துக்கொள்ளும். தேவனுடைய கரத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அப்படி பலத்த கரத்திலே என்ன செய்யுங்க, அடங்கியிருங்கள். எப்போமாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அடங்கி இருக்கிறத குறித்து தியானிக்கலாம். தேவனுடைய கரம் என்று சொன்னால் அதுக்கு நிறைய நல்ல அர்த்தங்கள் இருக்கிறது. தேவனுடைய கரத்தை குறித்து சொன்னால் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனத்தை விடுதலையாக்குனது தேவனுடைய கரம். தேவனுடைய கரம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய அற்புதங்களை செய்கிறதான வல்லமை உள்ளது. தேவனுடைய கரம் அப்படின்னு சொன்னால் சங்கீதம் 145:16 வாசிக்கும்போது 145:16 வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 145:16 வாசியா. நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். அப்போ தேவனுடைய கரம் என்பது எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடியது. எழுத்தின்படியான நன்மைகளை கொடுத்தே திருப்திப்படுத்தக்கூடியது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கக்கூடியது. அற்புதங்களை செய்கிற தேவனுடைய கரம், எல்லாரையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஆசீர்வாதத்தின் கரம். ஏசாயாவிலே வாசிக்கும்போது தேவனுடைய கரம் நம்மை தாங்குகிற கரமாக இருக்கிறது. நான் உங்களை தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் சொல்லார். உன்னை கருவறையிலே தாயின் கற்பத்திலே உன்னை நான் தாங்கினேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கரம் நம்மை தாங்கக்கூடிய கரமாக காணப்படுகிறது. தேவனுடைய கரம் சத்துருக்களை அழிக்கக்கூடியதாக இருக்கு. 1 சாமுவேலின் புஸ்தகத்திலே வாசிக்கும்போது 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே தேவனுடைய கரம் சத்துருக்களை அழிக்கக்கூடிய வல்லமை உள்ள கரமாக இருக்குது. வாசிங்கள். ஆமாம், வாசிங்க. இருக்கா? அஸ்தோத் ஊராரை பாழாக்கும்படிக்கு கர்த்தருடைய கை அவர்கள் மேல் பாரமாயிருந்தது. அவர் அஸ்தோத்தின் ஜனங்களையும் அதன் எல்லைகளுக்குள் இருக்கிறவர்களையும் சத்துருக்களை அழிக்கும்படியான வல்லமை உள்ள கரம் தேவனுடைய கரம். அப்போ சத்துருக்களை அழிக்கக்கூடிய கரம். நிச்சயமா ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு முகவுரைக்காக தேவனுடைய கரத்தை குறித்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு தேவனுடைய கரத்திலே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை தான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய கரம் என்பது என்ன சொல்லலாம், எரேமியாவில் வாசிக்கும்போது கெட்டுப்போன பாண்டத்தை கூட தம்முடைய பார்வைக்கு ஏற்றபடி நல்ல பாண்டமாய் மறுபடியும் வணையிறக்கிறார். தேவனுடைய கரம் என்று சொல்லும்போது நிறைய இருக்குது. அது நம்ம கொஞ்சம் நம்ம ஒரு முகவுரைக்காக எடுத்து தேவனுடைய கரம் அப்படின்னு சொன்னால் அது நம்மளை அவருடைய பார்வைக்கு ஏற்றபடி கெட்டுப்போன பாண்டத்தையும் உருவாக்குகிற கரம். தேவனுடைய கரம் அப்படின்னு சொன்னால் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 139:10 வாசிக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் நம்மை நடத்தக்கூடிய கரமாக இருக்கு. எந்த சூழ்நிலையிலும் யோவான் சுவிசேஷம் 10:28-29 படி நம்மளை யாராலும் அவருடைய கரத்திலிருந்து பறித்து கொள்ள முடியாது. சகல விதமான பாதுகாப்போடு நம்மை நடத்தக்கூடிய, நமக்கு எல்லாவற்றிலும் பாதுகாப்பு தரக்கூடிய கரமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ தேவனுடைய கரம் அப்படிப்பட்ட காரியத்தை குறித்து ஒரு முகவுரையாக இருக்கும். தேவனுடைய கரத்தில் நம்ம எப்படி இருக்கணும், அதான் நம்முடைய வேத பாடக்கூட்டம். கர்த்தருடைய கரத்தில் எப்படிப்பட்டவர்களாகலாம் நாம் இருக்கணும், தேவனுடைய கரத்தில் எதெல்லாம் எப்படி இருந்திருக்கு, தேவனுடைய கரத்தில் எதெல்லாம் இருக்கிறதாக வேத புஸ்தகம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது அப்படிங்கிறத குறித்து ஒரு சின்ன ஒரு வேத பாடம். முதலாவது லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை, மத்தேயு சுவிசேஷம் 3:12 ரெண்டு ஒரே வசனம் தான். சும்மா நம்ம குறிப்புக்காக அந்த குறிப்பை எடுத்துக்கொள்ளும். வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தையும் லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தையும் வாசிப்போம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி கோதுமையை தமது களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதறையோ அவியாத அக்கினியினால் சுட்டரிப்பார் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தூற்றுக்கூடை, தேவனுடைய கரத்தில் நாம் தூற்றுக்கூடையாக இருக்கணும். நிறைய விளக்கம் இருக்கலாம். நன்மையும் தீமையும் பகுத்தறியக்கூடிய ஒரு தூற்றுக்கூடையின் அனுபவமாக இருக்கணும். தூற்றுக்கூடை அவருடைய கரத்தில் இருக்கிறது. அதை கொண்டு அவர் களத்தை நன்றாக விளக்கி
கோதுமையும் பதரையும் வேறு பிரிக்கிறார். நம்ம சபைக்கு கூட இதை எடுத்துக்கொள்ளலாம். ஊழியர்களும் கூட தேவனுடைய கரத்தில் ஒரு தூற்றுக்கூடையாக இருந்து தான் ஊழியத்தை செய்யணும். சபையில் பதராக இருக்கிற ஆத்துமாக்கள் இருக்கும், கோதுமை மணியாக இருக்கிற ஆத்துமாக்கள் இருக்கும். இந்த இடத்துல கோதுமை மணியும் பதரும்னு சொல்கிறது ஆத்துமாக்களை தானே ஆண்டவர் சொல்கிறாங்க. அல்லேலூயா. எழுத்தின்படியான கோதுமையும் பதரையுமா சொல்கிறாங்க? இல்லை, எழுத்தின்படியான கோதுமையும் பதரையும் தான் ஆண்டவர் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கோதுமையும் பதரும் எதை காட்டுகிறது? நல்ல ஆத்துமாக்களையும் பயனற்றதான பரலோகத்துக்கு போக முடியாத அக்னியில் சுட்டரிக்கப்படுகிற நரகத்துக்குரிய ஆத்துமாக்களையும் தான் அதில் சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரங்கள்லாம் இந்த வேதபாட கூட்டத்தின் வார்த்தையின்படியாக தேவனுடைய கரத்தில் ஒரு தூற்றுக்கூடையாக இருக்கணும். ஊழியம் செய்யும்போது கோதுமை மணி போல உள்ள ஆத்துமாக்களை சேர்க்கணும். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாக இருக்கிறது. பரலோக ராஜ்யம் முத்துக்களை தேடுகிற நல்ல வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. அதே ஒரு மனுஷன் தனக்குண்டானவையெல்லாம் விற்று கொள்ளுகிறான். இப்படி தான் பிரயோஜனம் இல்லாமல் நம்ம ஊழியம் செய்யக்கூடாது. தேவனுடைய கரத்தில் ஒரு தூற்றுக்கூடையாக இருந்து நம்ம ஊழியம் செய்யணும். ஒரு கர்த்தருடைய பிள்ளையும் தன்னுடைய வாழ்க்கையில் நன்மையும் தீமையும் பகுத்தறியக்கூடிய இடத்துல தேவனுடைய கரத்தில் இருக்கிற தூற்றுக்கூடையுடைய அனுபவம் இருக்கணும். பதற போல தேவையில்லாத காரியங்களெல்லாம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் ஆசாபாசங்கள், உலகத்தின் மாயையான காரியங்களெல்லாம் பதறுக்கொப்பாக எடுக்க. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், இந்த வானமும் பூமி அக்கினிக்கு இரையாய் வைக்கப்பட்டிருக்கிறது. காணப்படுகிறெல்லாம் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளெல்லாம் நித்தியமானவைகள். அப்போ நம்ம தேவனுடைய கரத்தில் ஒரு தூற்றுக்கூடையின் அனுபவத்தில் இருக்கணும், பிரிக்கணும். இன்றைக்கி இப்படி ஒரு அனுபவத்தில் நம்ம இல்லை. அதனால்தான் இன்றைக்கி ஆவிக்குரிய ஊழியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இன்றைக்கி தங்களுடைய ஜீவியத்திலே உலகம் சபைக்குள்ளும் சபை உலகத்துக்குள்ளும் வருகிற அனுபவத்திலே பதறு மணி எல்லாம் சேர்த்த எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். நான் பிரிக்கணும். கோதுமை மணியையும் பதரையும் பிரிக்கக்கூடிய தூற்றுக்கூடையுடைய வேலை. சபை எப்போதும் நன்றாய் அப்படி என்ன செய்யணும்? அப்படி தூற்றுக்கூடையின் அனுபவத்தில் விளக்கி கொண்டு வரணும். விளக்கிங்கிறது என்ன சொல்லலாம்? நல்ல அருமையாய் பதரையும் கோதுமை மணியும் பிரிக்கணும். அப்படி பிரித்து எப்போதும் சபை கோதுமை மணிகளால் நிரம்பி இருக்கிறதா இருக்கும். பதர் வருமானா வரும். நம்ம அடிக்கடி சில நேரங்களில் நக்கலா நளியா நான் போகிற இடங்களில் இந்த ஊழியர் கூட்டத்திலலாம் சொல்லுவேன், எல்லாம் இங்கே ரோட்டில் போகிற எல்லாத்தையும் ஆத்துமாக்கள்லையும் பிடிச்சிட்டு வந்துடக்கூடாது. நொண்டி நொடுக்கு கூனு குருடு அப்படின்னா அர்த்தம் என்ன? நொண்டி நொடுக்கு கூனு குருடுனா ஏழப்பட்டவங்களை சொல்லலை. தேவன் தெரிந்து கொள்வது யாரெல்லாம்? இல்லாதவர்கள், இழிவானவர்கள், அற்பமானவர்கள். பரலோகத்துக்குரியவங்களாம் மேன்மையானவர்கள். இந்த உலகத்தில் பணம் இருக்கும், பொருள் இருக்கும், ஐஸ்வர்யவானாக இருப்பான், கீழ்ப்படிய மாட்டான், தொந்தரவு கொடுக்குற ஆத்மாவாக இருக்கும், ஜல்லிக்கட்டு காளை போல் இருக்கும், இடி குறும்பு அவ்வளோ குண்டாமுட்டியும் செய்கிற கேஸுகளெல்லாம். இதுதான் நம்ம நொண்டி நொடுக்கு கூனு குருடுன்னு சொல்கிறது. தெய்வ ராஜ்யத்துக்கு ஆகாதவைகளை தான் அப்படி சொல்கிறோம். தெய்வ ராஜ்யத்துக்கு ஆகாதவைகளெல்லாம் நம்ம இப்போ சொல்கிற வார்த்தையின்படி நொண்டி நொடுக்கு கூனு குருடு விளங்காத கூட்டமாக இருக்கும். இதான் பதர். ஆண்டவராய இயேசுப்பா பதர்னு சொல்கிறதெல்லாம் இந்த பூமியில் நரகத்துக்குரிய கூட்டத்தினர். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது ஒரு ஆத்மா பரலோகத்துக்கு போகிற ஆத்மாவுடைய விலை மதிப்பு நமக்கு தெரியணும். அப்போ இந்த இடத்துல ஒரு தூற்றுக்கூடையாய் தேவனுடைய கரத்தில், இயேசுப்பாவுடைய கரத்தில் நம்ம இருக்கணும். எல்லா சந்தர்ப்பத்திலும் நம்முடைய ஊழியர்களுக்கு கூட நம்ம அதான் சொல்லி கொடுக்கிறது. பரலோகத்துக்கு போகிற ஆத்மாவா பார்க்கணும் நம்ம. அதனால்தான் நம்முடைய உபவாச ஜெபங்களில் கூட 4 குறிப்பில் ஒரு குறிப்பு ஆத்மாக்களை கர்த்தர் தரும்படியாக ஜெபிப்போம். அந்த குறிப்பு எப்படி இருக்கும்? பரலோகத்துக்கு போகிற ஆத்மாக்கள் தான் நமக்கு வேணும். அல்லேலூயா. பதரை நம்ம வச்சு என்ன பிரயோஜனம்? என்ன? அதனால் முதல்ல தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்கணும்? தூற்றுக்கூடை. நம்ம வாழ்க்கையில் இந்த தூற்றுக்கூடையுடைய அனுபவம் எதை காட்டுகிறது? பூமியில் நன்மையும் தீமையும் பகுத்தறிய வேண்டும். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்குதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற அளவுக்கு நம்முடைய ஜீவியத்தில் நன்மையானது எதுன்னு சொல்லி அறியணும்.
வசனத்தின் அடிப்படையிலே, உபதேசத்தின் அடிப்படையிலே, சத்தியத்தின் அடிப்படையிலே அப்படி நம்ம பார்க்கணும். தூற்றுக்கூட வேண்டிய அனுபவமாக பார்க்கணும். வேதத்தையே சொல்ல போனால் இதில் எப்படி சொல்லலாம், ஒரு சின்ன விளக்கமாக சொன்னால் உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருந்தால் எடுத்துடு. 66 புஸ்தகத்திலேயும் பதரை போல உள்ள நிறைய வார்த்தைகள் இருக்கிறது. பதரை போல உள்ள நிறைய வார்த்தைகள் இருக்கா இல்லையா? யோபுடைய புஸ்தகம் 42 அதிகாரத்தில் யோபுடைய சிநேகிதர்கள் பேசின நிதானம் இல்லாத வார்த்தைகள் இருக்குது. நம்ம பிரசங்கத்தில் ஒரு தலைப்பு இருக்குது, பனிஷ்மெண்ட். என்ன இது இருக்குது? பனிஷ்மெண்ட் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பனிஷ்மெண்ட். அதில் முதல் குறிப்பு யாருன்னா யார்? யோபுடைய சிநேகிதர்கள் தான் வருவாங்க. ஏழுக்கு ஆளையெல்லாம் வாங்கிட்டு போப்பான்னு சொல்கிறார். பனிஷ்மெண்ட். நீ நிதானம் இல்லாமல் என்ன பேசியிருக்கிற, என்ன குறித்து தப்பாக பேசியிருக்கிறார், அப்படி தானே சொல்கிறாரு. நீங்கள் வேண்டாம் அந்த வசனத்தை சும்மா வாசித்து பாருங்க. வாசியா. கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, உன்மேலும் உன் 2 சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழ்கிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல் நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. அதுக்கு அடுத்தே சொல்லுவாங்க பாருங்க, நீ ஆகையினால ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு, பாத்தீங்களா, 7 காளையும் 7 ஆட்டுக்கடாவும் வாங்கிட்டு போய் பலி செலுத்த வேண்டும்னு சொல்றார். பனிஷ்மெண்ட். இப்போ நம்ம பனிஷ்மெண்ட்டுக்கு போக மாட்டோம், ஏன்னா இது ஒரு நாள் பிரசங்கத்தில் பேசணும். இப்போ பதறு, இவங்க பேசின நிதானம் இல்லாத வார்த்தையெல்லாம் பைபிளில் தான் இருக்கு. அதெல்லாம் என்னது? பதர். அதெல்லாம் என்னது? பதர். ஆதியாம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் சாத்தாண்டே நிறைய செயல்கள் இருக்கிறது. பாவம் செய்த மனிதர்களுடைய நிறைய செயல் இருக்கு. அது நமக்கு பயனற்றது. நம்ம பரலோகத்துக்கு போறதை தடுக்கிற விஷயம். அதெல்லாம் எதுதான்? பதர். அதெல்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமாம். அதில் சில பகுதிகள் நமக்கு ஒரு எச்சரிப்புக்கு ஏதுவாக இருக்கும், ஆனால் சிலதெல்லாம் நமக்குரியதே கிடையாது. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும்னா, தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்கணும்? தூற்றுக்கூடையா இருக்க வேண்டும். சரியா? தூற்றுக்கூடைக்கு நிறைய விளக்கம் இருக்கும். நம்முடைய பரிசுத்தவான்கள் சில நேரங்கள் அதுக்கு நல்ல விளக்கங்கள் தருவாங்க. காலங்கள் வரும்போது நீங்கள் அதை படிச்சிடுங்க. இப்போ தூற்றுக்கூடை என்று சொன்னது கோதுமை மணியையும் பதரையும் பிரிக்கிறது. நன்மை தீமை பகுத்தறியக்கூடிய இடத்திலே நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. சரியா? 2வது, தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்கணும்? யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்தால், இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை, எல்லாமே தெரிஞ்சே தான். எல்லாருமே வேத பண்டிதர்கள், எல்லாருமே பிரசங்கிக்கிறவங்க, எல்லாருமே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸு, வேதத்தை குறித்து பயங்கரமான அறிவு உள்ளவர்கள். அப்போது 2வது யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின் அடிப்படையிலே வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. 2வது, தேவனுடைய கரத்தில் ஆடுகளா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஆடுகளா இருக்கணும். நல்ல ஆடுகளா இருக்கணும். வேதத்தில் எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலலாம் சில ஆடுகள் இருக்குது. ரொம்ப மோசமான ஆடுகள்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு. மந்தையின் கடாக்களை போல இருந்து பெரிய தொந்தரவு கொடுக்குற ஆடுகளெல்லாம் பைபிளில் சொல்லியிருக்கு. இப்போ நம்ம கூட அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டோடைய கரத்தில் நல்ல ஆடுகளாக இருக்கணும். அப்போது நம்ம தேவனுடைய கரத்தில் எப்படிப்பட்ட ஆடுகளாக இருக்கணும்னா, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசித்தால், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. வாசிங்கள். அந்நியருடைய சத்தத்தை அறியாதபடியினால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போம் என்றார். என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அந்நிய சத்தத்தை அவர்கள் அறியாததுனால். ஆடுகள் அதில் நல்ல 10ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கோம். ஆடுகளை வெளியே விட்ட பிற்பாடு மேய்ப்பன் முன்பாக போகிறார். ஆடுகள் எல்லாம் என்ன செய்யுமா? பின்னால போகுமா. எப்படி போமா? பின்னால போகும். சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, பின்பற்றுகிறது, தொழுவத்துக்கு வாசல்கள் வழியாய் போகிறது.
ஒரு ஆடுங்கிற போது அப்படிப்பட்ட அனுபவம். அப்போ ஒரு ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையும் தேவனுடைய கரத்தில் ஒரு ஆடுகளாக இருக்கணும், நல்ல ஆடுகளாக இருக்கணும். சண்டை போடுற, இடிக்கிற அப்படிப்பட்ட ஆடுகளாட்டெல்லாம் இருக்கக்கூடாது. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. தெய்வ சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். யாத்திராகமத்திலே ஆண்டவர் சொல்லும்போது, என் சத்தத்துக்கு கவனமாய் செவி கொடுத்து என் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்வாயானால் எகிப்தியர்களுக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன். ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற ஆடுகளாக இருந்தால் நம்மளை யாராலும் பறித்து கொள்ள முடியாது. ஜீவனும் ஜீவனின் பரிபூர்ணமும் உண்டாகும். நல்லா நம்ம ஆண்டவராக இயேசுப்பா நல்ல மேய்ப்பராக இருந்து ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை பரிபூர்ணப்படுத்தவும் வந்தார். நம்ம ஆண்டவருடைய ஆடுகளாக, அவருடைய கரத்தில் இருக்கிற ஆடுகளாக இருந்தால் ஓநாய்களுக்குள்ள அனுப்புனா கூட நமக்கு சேதம் வராது. ஏன்னா அவருக்கு தெரியும் எப்படி அவருடைய கரத்தில் இருக்குது. நீங்கள் வேணா யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். அப்போது ஓநாய்களுக்குள்ளே ஆடுகளை அனுப்புறது போல நான் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறோம். அதை என்ன செய்ய முடியாது, இந்த ஆடுகளை எந்த வல்லமை என்ன செய்ய முடியாது, சேதப்படுத்த முடியாது. அப்போ என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, அது மேய்ப்பர்களுக்கு பின்பாக போகிறது, அது ஒரு நல்ல தொழுவத்தின் அனுபவத்தில் இருக்கிறது. அந்த ஆடுகள் ஓநாய்களின் அனுபவத்தை சந்திக்கும் போது கூட தேவன் அவர்களுக்கு நல்ல மேய்ப்பனாக இருக்கிறதுனால ஜீவனை கொடுக்க, ஜீவனை பரிபூர்ணப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆடுகள் எல்லா நாளும் ஆண்டவருடைய கிருபையினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவைகளாக, அந்த ஆடுகளின் அனுபவத்திலே அந்த ஆடுகள் கெட்டு போகாதவைகளாக, மாறாதபடிக்கு அந்த ஆடுகள் பாதுகாப்புடையதாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். இப்போ நாமும் கூட தேவனுடைய கரத்தில் இருக்க ஆடுகளாக இருக்கணும். லூக்கா 10:3, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. புறப்பட்டு போங்கள், ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல. ஆடுகளை கூட சொல்லல, ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல அனுப்புகிறேன். பாருங்க, எவ்வளோ பெரிய ஆண்டோடைய அந்த ஒரு வார்த்தை, எவ்வளோ ஒரு ஆணித்தரமான ஒரு வல்லமை உள்ள வார்த்தையாக இருக்குது. ஏன்னா அவருடைய கரத்தில் இருக்கிற ஆடுகளை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. நம்ம கூட தேவனுடைய கரத்தில் இருக்கிற ஆடுகளாக இருக்கணும். தெய்வ சத்தம் கேட்டு தேவனை பின்பற்றுகிறவர்களாக. மத்தேயு 10:14 வாசிங்க, அதையும் வாசிங்க. எவனாகிலும் உங்களை ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். இந்த இடத்துல கூட அழகா சொல்லியிருக்கு, ஓநாய்களுக்குள்ளே. ஆட்டுக்குட்டி ரொம்ப நல்ல வார்த்தையா இருக்கு. நான் ஆடுகளுங்கிறது தான் அறிந்திருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டிகள். பாருங்க, எவ்வளோ அருமையான ஒரு விதத்தில் தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. அப்போ இன்றைக்கு சில தெய்வ பிள்ளைகளுடைய லைஃப்பில் சத்துருடைய போராட்டங்கள் மேற்கொள்ளுது. அப்படிங்கும்போது நம்ம சிந்திக்கணும், நான் தேவனுடைய கரத்தில் ஆட்டுக்குட்டியா ஆடா இல்லையாமல் போயிட்டனோ அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா ஆண்டோடைய வேதம் நமக்கு சொல்லுது. யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28-29 கர்த்தர் ஆண்டவராக இயேசுப்பா சொல்கிறாங்க, என் கரத்தில் இருக்கிற ஆடுகளை ஒருவரும் பறித்து கொள்ள முடியாது. என் பிதாவுடைய கரத்தில் இருக்கிற ஆடுகளை ஒருவராலும் பறித்து கொள்ள முடியாது. அந்த 2 வசனமும் ரொம்ப நல்ல வசனம். வாசிங்க. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போ நான் ரொம்ப இந்த வேத பகுதி நம்ம தெரிஞ்ச பகுதி, ஆனால் இந்த மாலை வேளையில் இந்த வார்த்தையை சொல்லும்போது கூட எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம ஆண்டோடைய கருத்தில் உண்மையாக ஒரு ஆடுகளான அனுபவத்தில் இருப்போமானால் அவருடைய சத்தம்தான் நமக்கு முக்கியம். அந்நிய சத்தம் அல்ல, உலகத்துக்குரிய வார்த்தைகள் அல்ல, உலக பிரகாரமான ஜீவியத்துக்குரிய வார்த்தைகள் அல்ல, தேவனுடைய சத்தம். தேவனை பின்பற்றுகிற அனுபவத்தில் உள்ள ஆடுகளின் அனுபவமாய், தேவன் நமக்கு தந்த ஒரு தொழுவத்தின் அனுபவத்தில் உள்ள ஆடுகளாய் இப்படியெல்லாம் நம்முடைய லைஃப்பில் நம்ம வாழ்ந்தோமானா ஒருத்தரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கு.
எவ்வளவு நல்ல வார்த்தை பாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்நிய சத்தத்தை அறியாததினால் அந்நிய சத்தத்தின் அனுபவம் வரும்போது ஓடிப்போமா அவர்களை விட்டு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்போ ரெண்டாவது, நம்ம ஆண்டவருடைய கரத்தில் எப்படி இருக்கணும்? ஆடுகளாக இருக்கணும். பார்த்தீங்களா, ஆட்டுக்குட்டிகளை மடியிலே சுமந்து கொண்டு போகிறார். கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஆடுகளாக இருக்கணும். மூன்றாவது, வேதத்தில் வாசிக்கும் போது நீதிமொழிகளின் புஸ்தகம் 21:1 வாசித்தார். நீதிமொழிகள் 21:1 வாசித்தார். வாசிங்க. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். ஆமா, தேவன் தம்முடைய சித்தத்தின்படி திருப்புகிற ராஜாக்களின் இருதயமாய் நம்முடைய இருதயம். நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. நம்ம கேட்ட விதத்தில் தான் இந்த வேத பகுதியை கொண்டு போகும். எப்படி நீர்க்கால்கள் போல இருக்கிறது, தேவனுடைய கரத்தில் இருக்கிற இருதயமா இருக்கணும். ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களை போல இருக்கு. எப்படி வேணாலும் திருப்பிக்கலாம். அந்த வயலுக்கு தண்ணி பாய்ச்சும் போது எந்தெந்த வயலுக்கு தண்ணி பாய்க்கணுமோ அது போல் அவங்க என்ன செய்வாங்க, சிம்பிளாக மாற்றி விட்டுருவாங்க. கொஞ்சம் போல் அதில் மண்ணை வச்சுட்டு ஒரு பக்கத்தில் திறந்து விட்டுருவாங்க. இது போல லகுவாய் நம்மை நடத்தக்கூடிய இருதயமாய் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கணும். சில இருதயங்கள் கடினப்பட்ட இருதயமா இருக்கும். இந்த இடத்துல இந்த வேத பகுதியை சுருக்கமாக சொன்னால், தெய்வ சுத்தம் செய்வதற்கு ஏற்ற விதத்திலே கர்த்தர் நம்மை நடத்தக்கூடிய அனுபவத்தில் உள்ள இருதயமா இருக்கும். எல்லா குறிப்பும் ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக தான் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சில வார்த்தைகள் வரும், அவ்வளோதான். வேறு நம்ம ஒன்று இப்போது ரொம்ப வாரந்தோறும் 2 பிரசங்கமாவது நம்ம சரியாக கேட்கும்போது இப்படி தான் இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு 4 வார்த்தைகள் நமக்கு கேட்குறதுக்கு இனிமையாக இருக்கும். 7 நாள் அரிசியை மத்தியானம் சாப்பிட்டாலும் அதுக்கு வைக்கிற கூட்டுகள் கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். ஒரு நாள் பருப்பு குழம்பு வச்சுருப்பாங்க, ஒரு நாள் அதே பருப்பு போட்டு கொஞ்சம் காயை போட்டு கொஞ்சம் மசாலை வித்தியாசமாக போட்டால் சாம்பார் ஆயிடும். ஒரு நாள் அதே பருப்பை கொஞ்சம் வேக வச்சு தண்ணி வச்சு அது ஒரு பருப்பு ரசம் ஆக்கிடுவாங்க. இது மாதிரி ஒரு விதமான ஒரு அனுபவம். அல்லேலூயா. இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி நம்ம அதுபோல் தான் இந்த பிரசங்கங்களும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஒரு நாள் கத்திரிக்காய் லேசாக புளி ஊற்றி ஒரு கத்திரிக்காய் தீயல் வச்சுருவோம். ஒரு நாள் கத்திரிக்காயை போட்டு ஒரு 2 முருங்கைக்காய் வெட்டி போட்டு ஒரு கார குழம்பு வச்சுருவோம். ஒரு நாள் அந்த கத்திரிக்காயை வெட்டி லேசாக மசாலா போட்டு பொரிச்சு அது கத்திரிக்காய் பொரியல். ஒரு நாள் அந்த கத்திரிக்காயை லேசாக ஒரு என்ன சொல்லலாம், கடலை மாவில் முக்கி ஒரு பச்சி ஆக்கி போட்டுருவோம். இப்படி அது ஒரு விதமாக இருக்கும். அப்புறம் ஒரு நாள் ஒரு பிரியாணிக்கு அந்த கத்திரிக்காய் கூட்டு ஆக்கிடுவோம். இப்படிலாம் நிறைய இருக்குது. இப்போ இதுபோல் பிரசங்கங்களும் இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக என்ன செய்யும், வார்த்தைகள் அப்படி இருக்கும். லேசாக சின்ன சின்ன மசாலைகளை மாற்றி அப்படி ரெடி பண்ணுறது போல. ரைட். இப்போ நம்ம கருத்துக்கு வந்துடும். இப்போ சமையல் குறிப்பாக நடத்திக்கிட்டு இருக்கோம். சென்னை சமையல் குறிப்பாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன அவளாக கேட்குறாங்க அடுத்தது எதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நிறைஞ்சிட்டு எல்லாரும் இனி அடுத்தது சமையல் குறிப்புக்கு அடுத்த இது எது வரும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சரியா? அப்படிலாம் கிடையாது. இது சும்மா அப்படி இடையில லேசாக அப்படி போய் வந்துக்கிடும். நம்ம பாணியில் பிரசங்கம் பண்ணால் தானே உங்களுக்கு பிடிக்கும். நம்முடைய இருதயம் தேவனுடைய கரத்தில் இருக்கணும். ஆண்டவராகிய இயேசுப்பா அவருடைய இரத்தத்தினால பரிசுத்தாவியானுடைய அபிஷேகத்தினால நம்மளை தெரிந்தெடுத்து ராஜாக்களை ஆக்கியிருக்கார். ராஜாவின் இருதயம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது, நீர்க்கால்களை போல திருப்புகிறார். இன்னைக்கு எவ்வளவோ சில தெய்வ பிள்ளைகளோடு ஆண்டவர் பேசினாலும் இடைப்பட்டாலும் தெய்வ சித்தம் செய்யணும்னு விரும்புறதில்லை. எண்ணி முடியாத என்போன்ற ஊழியர்கள் கூட அதை விரும்புகிறது. புறஜாதியான ராஜாக்கள் கூட ஒரு பார்வோனை எடுத்து பாருங்க, ஒரு சொப்பனத்தை கொடுத்து ஒரு யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து கொண்டு வந்து அவனை தன்னுடைய அரண்மனைக்கு தன்னுடைய வீட்டுக்கு தகப்பனாய் கர்த்தனாய் உயர்த்துவதற்கேற்ற விதத்தில் கர்த்தரால் அவனை மாற்றி அமைக்க முடிஞ்சுது. உத்தரவு இல்லாமல் ஒருத்தரும் கையையும் காலையும் அசைக்க கூடாதுன்னு என்ன செய்தாங்க சொன்னாங்க. யோசித்து பாருங்க, ஆண்டவராகிய தேவனால பார்வோனுடைய இருதயத்தை அப்படி மாற்ற முடிஞ்சுது. எவ்வளோ பெரிய விஷயம். ஒரே சொப்பனம் அவனுடைய வாழ்க்கையில்
ஒரு அடிமையா விலைக்கு வாங்கிட்டு வரப்பட்ட யோசேப்பு, சிறைச்சாலையில் இருக்கிற யோசேப்போ உயர்த்தி அழகு பார்க்க வைத்ததே தேவனால் அதை செய்ய முடிஞ்சுதே. எவ்வளவு பெரிய விஷயம். யோசேப்பின் சகோதரர்களால யோசேப்பின் உயர்வை ஏற்றுக்கொள்ள முடியாம இருந்துச்சு. அவங்க அப்பா கூட சொல்றார், நானும் உங்க அம்மா உன்னை பெற்ற தாயுமா நாங்கள் வணங்குவோமா அப்படிங்கிறாங்க. அப்படிதானா? ஆதி ஆகமத்தில் அந்த வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க, அழகா சொல்றாங்க. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் வணங்குதுன்னு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிற்று. அவர் கூட சொல்றார், ஆனா தேவனுடைய கரத்தில் இருக்கிற ராஜாவின் இருதயத்தை கத்த நீர்க்கால்களைப் போல திருப்புறான்னு சொன்ன போல தேவன் நினைச்ச போது, தேவன் செயல்பட ஆரம்பித்த போது பார்வோன் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் அந்த தேசத்துக்கும் கர்த்தனாய் மாற்றி விட்டார். 37:10 வாசியா. இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரனுக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து, நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன? நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் நானும் உங்க அம்மாவும் கூட உனக்கு வாசியா தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை வணங்க வருவோமோ. ஆனா அங்க எப்படி பார்வோம். தானியேலின் புஸ்தகத்தில் வரும்போது நேபுகாத் நேச்சர், அந்த புஸ்தகத்தில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் கர்த்தர் திருப்புறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ உயர்த்தும்படியாக, தானியேலின் உயர்வுக்கு ஏதுவாக, காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் மாறுவதற்கேற்ற விதத்தில் பிரதானியாய் உயர்த்தி வச்சாங்க. ஆகாசோர் ராஜாவுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்க. ஒரு எஸ்தரை பட்டத்து ஸ்திரியா மாற்றி மொர்தேகாயை, எஸ்தரின் புஸ்தகம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது 2வது ஆனவனாய் மாற்ற முடிகிறது. நீங்களும் நானும் தேவனுடைய கரத்தில் இருக்கிற இருதயமா இருப்பமானால் கர்த்தர் நம்மளை என்ன செய்ய முடியும்? திருப்ப முடியும். என்ன செய்ய முடியும்? திருப்ப முடியும். அவருடைய சித்தம் செய்கிறவளாய் நம்மை மாற்ற முடியும். அப்போ அவருடைய சித்தம் செய்கிறதற்கேற்ற இருதயமாய் அவருடைய கரத்தில் இருக்கிறமானி பார்க்கணும். அதனால்தான் ஆண்டவராய் ஏசப்பா சொல்லும் போது தேவனுடைய வேத வசனம் சொல்லுது, எசேக்கியேலின் தீர்க்கதரிசன புத்தகத்தில், கல்லான இருதயத்தை எடுத்து உங்களுக்கு சதையா நவமான இருதயத்தை தரும். அதனுடைய அர்த்தம் என்ன? என் கரத்தில் இருக்கிற என்னால் உங்களை திருப்ப முடியும். பேதுரு அப்போஸ்தலன் ஆண்டவராய் ஏசப்பா சொல்லும் போது சொன்னார், நீ இளைஞனா இருந்த போது நீயே உன் அறையை கட்டினா உனக்கு பிரியமான இடத்துக்கு போனா, இப்போ ஆமாம் உன் இருதயம் என் கையில் இருக்குது, வாழ்க்கை சரித்திரம் என் கையில் இருக்கு, நான் நினைக்கிறது போல உன்னை திருப்புவேன். அல்லேலூயா. இப்போ 3வது, நம்ம தேவனுடைய கரத்தில் எப்படிப்பட்டவளா இருக்கணும்? தேவன் நினைக்கிறது போல திருப்புகிறதற்கு, தேவன் விரும்புகிறது போல தெய்வ சுத்தத்தின்படி செய்கிறதற்கேற்ற இருதயமாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. 4 இப்படியே போனோம்னா அடுத்து நம்ம முடிக்கிறதுக்கு லேட் ஆயிடும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 வாசித்தால், வெளிப்படுத்தல் 1:16, வெளிப்படுத்தல் 2:1 வாசிக்கும் போது வாசிங்க. தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்திக் கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருப்பு. வெளிப்படுத்தல் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்திக் கொண்டு. தேவனுடைய கரத்தில் 4வது நம்ம எப்படி இருக்கணும்? நட்சத்திரங்களா இருக்கும். நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரசங்கம். அதை இப்போ இதில் கொண்டு வந்தோம்னா இதாயிரும். சும்மா அப்படி ஒரு முகவுரையை போல நட்சத்திரத்தை சொல்லணும். நட்சத்திரத்தினுடைய மேன்மை என்ன? பயங்கர மகிமை உள்ளது. நட்சத்திரம் சூரியனை விட பிரகாசமான நட்சத்திரங்கள் இருக்கு. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் கூட கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்வார், மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் வித்தியாசமா இருக்கும். ரொம்ப அழகான நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்கு. ரொம்ப அழகான நட்சத்திரங்கள் எல்லாம் இருக்குது. எழுத்தின்படி நட்சத்திரங்கள் ரொம்ப அழகழகான நட்சத்திரங்களாக இருக்கு. துருவ நட்சத்திரங்கள், அப்படி பலவிதமான பேருடைய நட்சத்திரங்களை பைபிள் என்ன செய்திருக்கு? சொல்லியிருக்கு. இப்போ தேவனுடைய கரத்தில் நம்ம நட்சத்திரங்களா இருக்கும். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் சொல்லியிருக்கும், நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து என்ன செய்தான்? யுத்தம் பண்ண. அப்படி
நாங்கள் அயனங்களிலிருந்து யுத்தம் பண்ணு. தேவன் ஏசப்பா பிறந்தபோது சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரத்தை கொண்டு என்ன செய்தாங்க? வழிகாட்டினாங்க. மத்தேயு சுவிசேஷத்தில் ஒரு வசனம் இருக்கும், பிள்ளை இருக்கிற இடத்துல வந்து நின்றுச்சு. ரொம்ப நல்ல விஷயம். அப்போ நட்சத்திரம் என்று சொல்லும்போது இந்த இடத்துல வழிகாட்டுகிற ஒரு அனுபவத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒரு மாதிரியான வாழ்க்கையை நம்ம என்ன செய்யலாம்? எடுத்துக்கொள்ளலாம். ஒரு தெய்வ ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாம் சபைக்கு தேவனுடைய கரத்தில் இருக்கிற நட்சத்திரமா இருக்கும். 7 நட்சத்திரங்களை உடையவர். சியோனிலிருந்து வேதமும், எருசலேமிலிருந்து நான் மற்றவர்களுக்கு மாதிரியாயிருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரமா 2:9 வாசிங்க. ராஜா சொன்னதே அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. பாத்தீங்களா? முன்னால போகுது, அழகா நடத்தி கொண்டு போகுது. எவ்வளவு அழகா நடத்தி கொண்டு போகுது. நம்ம சபையின் விசுவாசிகள் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும்? நட்சத்திரமா இருக்கணும், முன்னால போகணும். நண்டுமாய் நடந்து போகக்கூடாது. நண்டுமாய் நடந்தா எப்படி தான் இருக்கும்? இப்படி தான் நடக்கும். முன்னால எப்படி போனோம்? நட்சத்திரமாய் போகணும். எங்க கூட்டு போனோம்? ஆமா, ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு கொண்டு போய் விடணும். அவருடைய கரத்தில் எப்படி இருக்கணும்? நட்சத்திரமா இருக்கணும். என்ன பார்த்து நீங்க கெட்டு போகிறீங்களா? நான் நல்ல நட்சத்திரம் இல்லை, கெட்ட நட்சத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை நல்ல நட்சத்திரமா இருந்தா எங்க கொண்டு விடுவேன்? ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு கொண்டு விடுவேன். அல்லேலூயா. பிள்ளை இருக்கிற இடத்திலே வந்து நின்றது. பிள்ளை இருக்கிற இடத்திலே நட்சத்திரம். ஆமா, அவங்கள கூட்டு போறதுக்கு முன்னால போயிட்டு இருந்துச்சு. அல்லேலூயா. ஆமாம், முன்னொரு காலங்களில் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களில் சபையினுடைய ஊழியர்கள், அந்த சபைகளில் உள்ள நல்ல விசுவாசிகள் எல்லாம் இப்படி ஒரு நட்சத்திரம் போல இருந்தாங்க. அன்னைக்கு பரிசுத்தவான்கள் சொல்லப்படுவவர்களாம் அப்படிப்பட்ட நிலவரத்தில் இருந்திருக்கிறாங்க. வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்கணும். நான் மற்றவர்களுக்கு மாதிரியை காட்டக்கூடிய நட்சத்திரமா இருக்கணும். நம்முடைய ஜீவியம், நம்முடைய நடக்கை, செய்கை ஆண்டவராய் இயேசப்பா இருக்கிற இடத்துக்கு அவங்களை கொண்டு வந்து நிறுத்தணும். அல்லேலூயா. இப்போ இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்தில் இந்த வேத பாட கூட்டத்தின் மூலமாக 4வது தேவனுடைய கரத்தில் நட்சத்திரமாக இருக்கிற மாணி பார்க்கணும். நான் இப்போல்லாம் அடிக்கடி ரொம்ப யோசிக்கிறேன். இந்த கோப குணம்லாம் பார்க்கும்போது ஒருவேளை சின்ன தவறு வந்தோடனே என் முகம் மாறினாலும் எனக்கு உடனே வருத்தமாக இருக்குது. ஐயோ, என் முகம் மாறினோடனே அவங்க பிரதர் கோவப்படுறாங்களோ, பிரதருக்கு வருத்தம் வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிடக்கூடாது. அல்லேலூயா. ஆமாம், மாதிரியாக இருக்கணும். எந்த சூழ்நிலையும் நம்ம என்ன செய்யணும்? இது செய்யணும். முன்னொரு காலங்களில் வண்டியிலே மற்றபடி ஏதாவது ஒரு இது வந்தோடனே டக்குனி கொஞ்சம் இதாயிரும். என்ன அப்படின்னு இப்போ அவ்வளோ ரைட் சரி. அல்லேலூயா. நம்மக்கிட்ட இருந்து ஒரு நிதானத்தை மற்றவர்கள் படிக்கணும். எவ்வளோ அழகா அந்த மனுஷங்க நடந்து போகிறதுக்கு ஏற்ற விதத்தில், பிரயாணம் பண்ணுவதற்கு ஏற்ற விதத்தில் அவங்களுக்கு முன்னால் அதை போயிட்டே இருந்திருக்கு பாருங்க. வீட்டில் போய் நல்லா யோசித்து பாருங்க. நீங்கள் அப்படி இருக்கிறீங்களான்னு யோசித்து பாருங்க. சபையில் அப்படிப்பட்ட தெய்வ பிள்ளைகளாக நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களை ஃபாலோ பண்ணி ஒரு ஜெப ஜீவியத்தில் ஒருத்தங்க வரக்கூடிய அளவுக்கு இருக்கிறீங்களா? உங்கள் ஜெப ஜீவியத்தை பார்த்து உறங்குறவங்களா மாறிட்டு இருக்கிறாங்களா? உங்களை வேத வாசிப்பை பார்த்து அவங்க வேதம் வாசிக்க பழகுறாங்களா, இல்லை பைபிளை திறந்து வச்சுட்டு உறங்குறதுக்கு பழகி இருக்கிறாங்களா? சும்மா அப்படி ஒரு கேள்வியை கேட்டுப்போம். வேத பாடமாச்சு. அல்லேலூயா. நட்சத்திரமாய் அவருடைய கரத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ 5 எப்படி இருக்கணும்? ஏசாயாவுடைய புஸ்தகம் 62:3. ஏசாயா 62:3 வாசிங்க. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஆம், அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாயிருப்பாய். இது ஒரு முதல் பகுதியாக இதுக்கு ஒரு விளக்கம். நல்ல ஆவிக்குரிய வரங்கள், கிருபைகள், தாளந்துகள் உள்ளவர்களாக இருக்கு. அல்லேலூயா.
ஆமாம், சும்மா வெறுமனே ஊழியம் செய்யக்கூடாது, வல்லம் அதிகாரம் இருக்கணும். அல்லேலூயா. சித்த சோனாங்கி மாதிரிலாம் இருக்கக்கூடாது. தேவனுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடமாக இருக்கணும். நல்ல விசுவாசிகள் எல்லாம் கிருபை உள்ள விசுவாசிகளாக இருக்கணும். நல்ல அபிஷேகம் உள்ள விசுவாசிகளாக இருக்கணும். நல்ல ஆவிக்குரிய வரங்கள் உள்ள விசுவாசிகளாக இருக்கணும். வந்து உட்கார்ந்து ஒரே உறக்கமும் ஒரே சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. அலங்காரமான கிரீடமா ராஜமுடியா இருக்கணும். அல்லேலூயா. அப்படி ஒரு சபையில் வந்து உட்கார்ந்தாலே அப்படி ஒரு மினுமினு இருக்கணும். அதுக்கு மினுக்கு வஸ்திரம் போட்டு வர்றதில்லை. ஆவிக்குரிய வரங்கள், கிருபைகள், தாளந்துகள் தேவனுடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமா ஆண்டவரே பார்த்து ரசிக்கணும். சீசர்கள் பிசாசு விரட்டிட்டு வந்து சொன்ன போது ஏசப்பா ஆவியிலே களி கூர்ந்தார். எழுதியிருக்கா எழுதலையா? ஆண்டவரா ஏசப்பா ஆவியிலே களி கூர்ந்தார். நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய ஜீவியம், நம்முடைய காரியங்களை பார்த்து ஆண்டவர் சந்தோஷப்படணும். நம்முடைய தாளந்துகள் பயன்படுத்தப்படுகிறதை பார்த்து சந்தோஷப்படணும். உண்மை உத்தமமான ஊழியக்காரனே. உங்க விசுவாசிகள் எல்லாருக்கும் பேரை இப்ப சொல்ல முடியாது, நேரம் ஆயிரும். தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்கணும்? அலங்காரமான கிரீடமா இருக்கணும். ஆண்டவர் பார்த்து ரசிக்கணும். சில நல்ல பொருட்கள் இருந்து நம்ம பார்த்து இது செய்வோம். பார்த்தீங்களா? ஒரு விளக்கு உண்ண பெண் இருந்துன்னா அழகான பெண், ஒன்றுக்கு 4 நேரம் பார்ப்போம், தொடச்சி வைப்போம். பாருங்க, அப்படி ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை பார்த்து ரசிக்கணும். அலங்காரமான கிரீடம், ராஜ முடியா இருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, உங்களை பார்த்து ஆண்டவர் என்ன கிருபை, என்ன வரும். ஆண்டவர் 2 தாளந்து கொடுத்து 4 தாளந்து ஆக்கணும்னு ஆண்டவரே சொல்றார். உண்மை உத்தமமான ஊழியனே, நீ கொஞ்சத்தில் உண்மையாயிருந்த அநேகத்துக்கு உன்னை அதிகாரியாய் மாற்றுவேன். கிருபைகள் இருக்கா? தாளந்துகள் இருக்கா? தின்னதும் உறங்கதும் மாநகராட்சிக்கு ஹெல்ப் பண்ணுறதுமான வேலையே செய்துக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்கணும்? அலங்காரமான கிரீடமாக இருக்கணும், ராஜமுடியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? ராஜமுடியாக இருக்கணும். இன்னொரு விதத்தில் சொன்னால் தேவனால் நம்ம ஜெயிக்கிறவளாக இருக்கணும். அலங்காரமான கிரீடம், ராஜமுடியும் என்பது தேவனால் வெற்றி சிறக்கிற ஒரு ஜீவியத்தை இது காட்டுகிறது. கிரீடம், சிங்காசனம், இதெல்லாம் ஒரு முடி சூட்டப்படுகிற அனுபவத்தை காட்டுகிறது. சிங்காசனம் நான் ஜெயங்கொண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. சிங்காசனத்தில் உட்கார வரும்போது ஒரு கிரீடம், முடி சூட்டப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. அல்லேலூயா. ஜெயம் கொண்டவர்களாய், ஆளுகை உடையவர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம் என்பதற்கு இது ஒரு அடையாளம். தேவன் நம்மளை பார்க்கும்போது தேவனுடைய கிருபையினால நம்ம ஜெயம் கொண்டவளாய், ஆளுகைக்குரியவளாய் மாற்றப்பட்டிருக்கோம். தேவனுடைய கரத்தில் நாம் ஜெயம் கொண்டவளாய், ஆளுகைக்குரியவளாய் இருக்க வேண்டும். சரி, போதும். ரொம்ப பேசினா திருப்பி அடுத்த தடவை ஏதாவது பேசும்போது குறைச்சி பேச வேண்டியிருக்கும். 6 ஆமோஸின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஆமோஸின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7வது வசனம். பின்பு அவர் எனக்கு காண்பித்ததாவது, இதோ தூக்குநூல் பிரமாணத்தினால் கட்டப்பட்ட ஒரு மதிலின் மேல் நின்றார். அவர் கையில் தூக்குநூல் இருந்தது. கையில் என்ன இருக்குது? தூக்குநூல் இருக்குது. அவருடைய கையில் எப்படி இருக்கணும்? தூக்குநூலா இருக்கணும். முதல்ல எப்படி இருக்கணும் சொல்லுங்க? தூற்றுக்கூடையா இருக்கணும். 2 ஆடா இருக்கணும். 3 ராஜாக்களின் இருதயமா இருக்கணும். 4 நட்சத்திரமா இருக்கணும். 5 அலங்காரமான கிரீடம், ராஜ முடியுமா இருக்கணும். 6 தூக்கு நூலா இருக்கணும். எந்த இன்ஜினியர் கட்டினாலும் சரி, தூக்கு நூல் விட்டா அது சரியா கட்டியிருக்கா தப்பா கட்டியிருக்கான்னு காட்டிடும். அல்லேலூயா. நல்ல வார்த்தை இருக்கு இதுல. ஏசாயாவுடைய புஸ்தகம் 28:17 வாசித்தா அதில் அழகா சொல்லியிருக்கும். ஏசாயா 28:14-17 வாசிங்க. நான் நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாக வைப்பேன். நியாயத்தை நூலும் நீதியை தூக்கு நூலுமாய் வைப்பேன். நீதி, தேவ நீதி. சரினா சரி, தப்புனா தப்பு. இதான் சத்தியம், இதான் உபதேசம், இதான் பரலோகத்துக்கு போற வாழ்க்கை. கர்த்தருக்குள் மரிக்கிறவள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் சாகுறவன் பாக்கியவான் எழுதலையே.
சத்தியத்தை சொல்லும்போது சத்தியமா சொல்லும். கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் மருத்துவம் இல்லாத ஒரு சரீரமாய் நம்முடைய சரீரம் என்ன செய்யணும்? இருக்கணும். உயிர்த்தெழுதலுக்குரிய சரீரமாய் காணப்பட வேண்டும். சொல்லுங்க, சத்தியத்தை சொல்லுங்க. அலங்காரம் இல்லாத பிரதிஷ்டையின் வாழ்க்கையை சொல்லுங்க. அப்படியே சொல்லுங்க. நீதியை சொல்லுங்க. தூக்கு நூல் அப்படி கையில தூக்கு நூல் அப்படி கரெக்டா இருக்கணும். தேவனுடைய கரத்தில் இருக்க தூக்கு நூலா இருக்கணும். ஒரு ஊழியக்காரெல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது சத்தியத்தை அப்படி கரெக்டா பேசணும். இந்த அனுசரணை பண்ணி ஜனத்துக்காக, பணத்துக்காக, காணிக்கைக்காக, ஸ்தாபனத்துக்காக பேசக்கூடிய வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. தேவனுடைய கரத்தில் இருக்க தூக்கு நூலா இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய வார்த்தையை ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பளத்தை போல அப்படி கரெக்டா இருக்கணும். பட்டயமா பேச வேண்டிய இடத்துல பட்டயமா பேசணும். இரக்கமாய் பேச வேண்டிய இடத்துல இரக்கமாய் பேசணும். நீதியின் வார்த்தையா இருக்கணும். இல்ல அனுசரணையே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, நீதியை தூக்கு நூலாய் வைத்திருக்கிறார். வேதத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா சகரியாவுடைய புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், சகரியாவுடைய புஸ்தகம் 4:10 வாசித்தால் வாசிங்க. அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபேலின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது என்றார். சந்தோஷமாய் பார்க்கிறது. சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் தேவன் தம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தியிருக்கார். ஒரு ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள் தூக்கு நூல் வார்த்தைகளா இருக்கணும். கள்ள தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. வெவ்வேறான நிறைக்கல்கள் தேவனுக்கு பிடிக்காது. நம்முடைய தேவன் நீதி உள்ளவர். அவரே நமக்கு நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அல்லேலூயா. ஆளுக்கு ஒரு பேச்சு, சபைக்கு ஒரு பேச்சு, ஸ்தாபனத்துக்காக ஒரு பேச்சு, அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. தனக்காக ஒரு பேச்சு, தான் தப்பு பண்ண அதை அனுசரித்து ஒரு பேச்சு, ஊழியக்காரன் என் விலையினத்தை அனுசரித்து என் விலையினத்தை மொழிவி ஒரு பிரசங்கம், ஊழியக்காரங்க தப்பு பண்ண அதை மொழிவி ஒரு பிரசங்கம், அதுக்கேற்ற ஒரு பிரசங்கம், தப்பு தப்புன்னு பேசு. அல்லேலூயா. தூக்கு நூலா வாழுங்க. அந்த தூக்கு நூலை தான் ஆண்டவருடைய கண்கள் சந்தோஷமாய் பார்க்கும். எது சரி எது தப்பு கரெக்டா பேசுங்க. அப்ப 6வது, தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்கணும்? தூக்கு நூலா இருக்கணும். சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல வேண்டிய வார்த்தையை சொல்றதுக்கு யோசிக்கவே கூடாது. நாத்தான் தீர்க்கதரிசி சொல்ற, நீயே அந்த மனுஷன், நீயே பிடிச்சார் பாருங்க தூக்கு நூலை. எப்படி சொல்லியிருப்பார்? அல்லேலூயா. நீயே அந்த மனுஷன் இப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்லியிருப்பாரு? நீயே அந்த மனுஷன். அவன் வெகுண்டு கோபம் கொண்டு பேசினான். யாரு? தாவீது. கேட்க கேட்க இவருக்குள்ள தூக்கு நூல் எடுத்துட்டார். நீ இவ்வளவு கோபமா பேசுற, நீ அந்த மனுஷன். சொல்லியிருக்கலாமே. என்ன அவன் எப்படி வெகுண்டு பேச, அவன் வெகுண்டு கோபத்துல சொல்றான். அவன் மரணத்துக்கு பாத்திரவான். அடி பாப்புனி. என்னமாய்ப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியா போயிருந்தா எப்படி இருந்திருக்கும்? நீ அந்த மனுஷன் அப்படின்னு இருக்கும். அல்லேலூயா. அப்போ தான் தூக்கு நூல் போதும் நீ நினைக்கிறேன். ரொம்ப விளக்கம் கொடுக்காண்டா. இதுக்கு மேலே நேரம் ஆயிட்டுனே ஒரு 10 நேரம் சொல்லியிருப்பேன். 7 உபாகமம் 33ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஆனால் நீங்கள் இவ்வளோ சீரியஸாக பேசினாலும் சிரிச்சே கேட்குறீங்களா? அதான் உங்ககிட்ட இருக்க பியூட்டி. வாசிங்க. உபாகமம் 33:3 வாசிங்க. மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள். அவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். தேவனுடைய கரத்தில் பரிசுத்தவான்களா இருக்கணும். எப்படி இருக்கணும்? பரிசுத்தவான்களா இருக்கணும். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்கள் இவர்களே, வாயிலே கபடம் இல்லாதவர்கள் இவர்களே. இவங்கெல்லாம் தான் பரிசுத்தவான்களுக்கு என்னது?
அடையாளம். தேவனுடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள். தேவனுடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு அடையாளமா என்ன சொல்லியிருக்கு? பெருமை பீத்திட்டு திரிவான். நாங்க தான் பரிசுத்தவான், நாங்க தான் பரிசுத்தவான், நாங்க தான் பரிசுத்தவான் பீத்திட்டு திரிவாங்களா? அவருடைய பரிசுத்தவான்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து போதனை அடைவார்கள். நல்ல பரிசுத்தவானுக்கு அடையாளம் தாழ்மை. தேவனுடைய கருத்தில் இருக்கிற ஒரு பரிசுத்தவான் நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்னா தாழ்மை. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். கற்றுக்கொண்டே இருப்பார்கள். நல்ல பரிசுத்தவான்களா தேவனுடைய கரத்தில் இருக்கிறவர்கள் தாழ்மையோடு கற்றுக்கொண்டே இருப்பார்கள். நம்முடைய பரிசுத்தவான்களில் பாஸ்டர் மனோகரன் அப்படின்னு சொல்லி ஒரு பாஸ்டர் இருந்திருக்காங்க. சொல்லுவாங்க, நான் என்னைக்கும் ட்ரைனிங்லே தான் இருக்கிறேன், பயிற்சியிலே தான் இருக்கிறேன், என்னைக்கும் பயிற்சியிலே தான் இருக்கிறேன். யோசித்து பாருங்க, அன்றைக்கு அவருடைய பிரசங்கத்தை கேட்குற நாட்களில், அவருடைய பைபிள் ஸ்டடி கேட்குற நாட்களில் அவங்க கூட ஜெபிக்கும்படியான ஒரு சில நாட்கள் வாய்ப்பு கிடைத்தது. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களிலெல்லாம் அவங்களுடைய காரியங்களெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்ல ரெவலேஷன், நல்ல வெளிப்பாடுகள் இருக்கும். ஆனால் இன்றைக்கும் பயிற்சியிலே இருக்கிறோம். இன்றைக்கி நம்மளும் நம்முடைய லைஃப்பில் அதுக்கு மேலே வார்த்தையே சொல்ல முடியாது. இன்றைக்கும் ஒன்றுமே இல்லை. அதனால் நம்ம பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கூட சொந்தமாக இல்லை. அப்ரோஜனமானவன், அப்ரோஜனமானவன், அப்ரோஜனமானவன். அல்லேலூயா. சீயோனின் அலங்காரத்திலே ஒரு அழகு தாழ்மை, ஒரு காரியம் தாழ்மை. நம்முடைய ஜீவியத்தில் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். அவருடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களாய் இருக்கிறோமா? தேவனுக்கேற்ற வேறு பிரிக்கப்பட்ட ஜனமாய், தேவனுக்கேற்ற சுத்திகரிக்கப்பட்ட ஜனமாய், லேவியின் புத்திரரை உட்கார்ந்து சுத்திகரிக்கிறார் என்று சொன்னது போல பரிசுத்தமாய் இருக்கிறோம். இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஒரு நாள் ஆண்டவர் நம்முடைய ஜீவியத்தின் காரியத்தில் திருப்திப்பட மாட்டார், படக்கூடாது. பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது எபேசிய சபையாரில் பரிசுத்தவான்களுக்கு சேர்த்து எழுதினார். வாசிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாயிருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, பரிசுத்தவான்களுக்கு, இந்த பரிசுத்தவான்கள் எப்படி இப்படி கரத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால், சங்கீதங்களின் புஸ்தகம் 55 வாசிக்கும் போது, பலியினால் என்னோடு உடன்படிக்கை பண்ணின பரிசுத்தவான்களை கூட்டி சேருங்கள். வாசிங்க. பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆண்டவராய் இயேசுவின் இரத்தத்தினால, சத்திய வசனத்தினால, பரிசுத்தாவியினுடைய அபிஷேகத்தினால ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டவர்களாக இயேசுப்பாவே தங்களுக்கு என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ்கிற அனுபவத்தில் 2 நாளாகும் 6ஆம் அதிகாரம் 41வது வசனத்தின்படி, 2 நாளாகும் 6:41 வாசிங்க. 2 நாளாகும் 6:41. தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய தாபர ஸ்தலத்திற்கு தேவரீர் உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் எழுந்தருளும். தேவனாகிய கர்த்தாவே, உமது ஆசாரியர் ரட்சிப்பை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார்களாக. நன்மையிலே மகிழ்வார். தேவனுடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார். பாவ சந்தோஷம் அனுபவிக்க மாட்டார்கள். அநித்தியமான சந்தோஷத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். சிற்றின்பன்களுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். தேவனுடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள் நன்மையிலே மகிழ்வார். நிறைய தகுதிகள் இருக்குது. அதே ஒரு பெரிய ஸ்டடியாக நம்ம பேசல வேண்டாம். இப்போ தேவனுடைய கரத்தில் யார் இருக்கா? பரிசுத்தவான்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 116:15வது வசனத்தை வாசித்தால், பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையானது. எவ்வளோ அழகா பைபிள் ஸ்டடி முடிக்க போகிறோம் பார்த்தீங்களா? வாசிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தரின் பார்வைக்கு அருமையானது. அப்போ கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்கள்னா
மரணம் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. சாவை கண்டு பயம் இருக்காது. ஆண்டவராய் இயேசுப்பாவே தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 31:23 வாசிட்டு 5 வாசித்த வாசிய. சங்கீதம் 31:23 வாசிட்டு 5 வாசிய. கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனை கர்த்தர் தற்காத்து இடும்பு செய்கிறவனுக்கு பூரணமாய் பதில் அளிப்பார். வாசி 5வது வசனத்தை. உமது கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். உன் கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அவருடைய கரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு மரணம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவருடைய கையில் இருக்கிற பரிசுத்தவான்களுடைய மரணம் தேவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். மரண பயம் இருக்காது. கரத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு மரண பயம் இருக்காது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய சந்தோஷம். என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். இப்போ ஒரு லைன் அப்படி திருப்பி வருவோமா? ஆண்டோடைய கரத்தில் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும்? தூற்றுக்கூடையாக இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்க வேண்டும்? ஆடுகளாக இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்க வேண்டும்? ஆமாம், தேவனால் எப்பவும் திருப்பக்கூடிய ராஜாக்களின் இருதயமாக இருக்க வேண்டும். தேவனுடைய கரத்தில் எப்படி இருக்க வேண்டும்? நட்சத்திரமாக இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசுவுடைய கரத்தில் எப்படி இருக்க வேண்டும்? அலங்காரமான கிரீடமாக ராஜமுடியாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் எப்படி இருக்க வேண்டும்? தூக்கு நூலாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய கரத்தில் எப்படி இருக்க வேண்டும்? எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களாய் சந்தோஷமாய் ஜீவனை விடக்கூடிய அருமையான பரிசுத்தவான்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்முடைய ஜீவியத்திலும் இந்த அனுபவங்களை தந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.